पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 606வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். நமோ வெங்கடேசாய வெங்கடத்துறைவார்க்கு நம. இதன் பொருள் என்ன? இந்த திருநாமம் தான் என்ன? ரோச்சமானன். நாமாவளி ரோச்சமானாய நமஹா என்று வரும். இதற்கு என்ன பொருள்? இனிப்பவன் என்று பொருள். பிடிச்சவன், ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சவன். எம்பெருமான் எல்லாருக்கும் இனிப்பவன். ஏன்? எல்லாருக்கும் அவரவர்கள் இனித்தவர்கள். நான் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்காம எனக்கு இருக்குமா? என் ஆத்மா எனக்கு இனிக்கும். உலகத்துக்கெல்லாம் ஆத்மா நாராயணன் ஆயினால் உலகத்துக்கெல்லாம் இனிப்பான். இது புரியலையேன்னா ஒரு கதை சொன்னால் புரியும். கதை எங்கேருந்து போகணும்? பாகவதத்தில் ஒரு வரலாறு ஏற்கனவே வந்திருக்குது. இந்த பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி அப்போ சொல்லலை. இப்போது இந்த திருநாமத்து போல சொல்கிறோம். எம்பெருமான் திருவாய்ப்பாடியில் கோகுலத்தில் கன்றுகள் மேய்த்து மறியோடின காலம். அவனுடைய நண்பர்களும் அவன் வயது சிறார்கள். அந்த இளம் சிறார்கள் கன்றுகளை ஓட்ட முதல்ல பழகின்ற அப்புறம் மாடு மேய்க்க சொல்லிக் கொடுப்பார்கள். கன்று மேய்க்கிறார்கள். அவர்கள் கன்று மேய்க்கின்ற காலத்திலே வானத்தில் உள்ள தேவர்கள் பார்த்தார்கள். தினந்தோறும் நடக்கக்கூடிய காட்சி அவர்கள் கண்களை உறுத்தின. என்னன்னு கேட்டால், எல்லா குழந்தைகளும் வீட்டிலிருந்து கன்றுக்குட்டியை ஓட்டி கொண்டு வரச்சே குழந்தைகளுக்கு சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க அவள் தாய்மார்கள். ஒரு வீட்டில் தயிர் சாதம், ஒரு வீட்டில் புளியஞ்சாதம், ஒரு வீட்டில் எலுமிச்சக்காய் புளியஞ்சாதம், ஒரு வீட்டில் எள்ளோரை, இப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க. சில வீட்டில் வெறும் மோர் சாதம், அதுக்கு ஒரு தொட்டுக்கை ஆவக்காய், ஒடுவாங்காய் அல்லது எலுமிச்சக்காய் அல்லது நெல்லிக்காய் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. இதைகளெல்லாம் குழந்தைகள் டப்பாவையும் தூக்கிண்டு கன்றுகளையும் கயிறுகளாக பிடிச்சிட்டு கண்ணனோடு போவாங்க. தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நட இட்டு வருவான் என்று எம்பெருமான் போவான். அங்கே போன உடனே கன்றுகளை எல்லாம் மேய்க்க விட்டுருவார்கள். யமுனை கரையில் அண்மையில் உள்ள புல்வெளியிலே கன்றுகள் மேயும். இவர்கள் மேய தொடங்குவார்கள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்பவர்கள் தானே.
அதில் இவர்கள் என்ன பண்ணுவா, ஒரு நல்ல புல்வெளியாக பார்த்து கண்ணபிரான் நெடுநாயகமாக இருப்பான். சுற்றி வர தாமரை இதழ்கள் போல குழந்தைகள். அந்த குழந்தைகளை திருப்பி எல்லாரையும் ரவுண்ட் ரவுண்டாக பார்ப்பான் கிருஷ்ணன். அது என்ன பண்ணுவான், பெரிய துணி கொண்டு வந்து எல்லார் வீட்டு சாப்பாடு இதில் கொட்டிடுவாங்க. அது புளியோரை, தயிர் சாதம், எல்லோரை எல்லாம் ஒன்றா கலந்துருக்கும். அதை தொட்டு கொண்டு வந்த ஊறுகாய் எல்லாரும் கையில் எடுத்துக்கணும். கண்ணபிரான் கையில் விரல் எடுக்கல ஊறுகாயை வச்சுப்பான். அந்த சாதத்தை எடுத்து இடது கையில் வச்சுட்டு வலது கையில் வச்சுட்டு இடது கையில் ஊறுகாய் சொருகி ஒரு ஊறுகாய் வச்சு அப்படி சாப்பிடுவோம். குழந்தைகளும் சாப்பிடும். அந்த குழந்தைகளோட கோலாகலமாக கூடியிருந்து எம்பெருமான் உண்பான். அதே தேவர்களுக்கு ஒரு கடுப்பு. கண்ணபிரான் தேவஜாதியை சேர்ந்தவன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தேவர்கள் யாகத்தில் சாப்பிட கூப்பிடுவா தேவர்களை. இந்திரா ஆகச்சா, அறிவா ஆகச்சான்னு கூப்பிடுவா. அப்பெல்லாம் அவர்கள் வருவார்கள். ஆனால் விஷ்ணு வரமாட்டார். அவர் கடைசியில் தான் வருவார். இவரோடு கூட உட்காந்து சாப்பிடவே மாட்டார். அது நம்முடன் சாப்பிடாத திருமால் இந்த ஆயர் பிள்ளைகளோடு கூட உட்காந்துட்டு சாப்பிட்றானே, சமபங்கி போஜனம் பண்ணுறானே, இது நமக்கு ஒரு இன்சல்ட் இல்லையா என்று பொறுமினார்கள். அதற்கு மேலே அந்த சாப்பாட்டில் என்ன இருக்கும், அப்படியே ருசிச்சு சாப்பிட்றான் அப்படின்ட்டு தேவர்கள் முதல்ல சாப்பாட்டின் ருச்சி என்னன்னு பார்க்கலாம்னு ஆசைப்பட்டார்கள். குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், சாப்பிட்ட உடனே யமுனையில் போய் மேற்படியில் உள்ள ஜலத்தில் கையலும். அந்த அலம்பின தண்ணீர், அந்த 10 சாப்பாடெல்லாம் தண்ணியில் ஓடும். மீன்கள் அதை சாப்பிடும். அதனால் தேவர்கள் தாங்களும் மீன்களாக போய் அந்த ஆற்றிலே இருந்தால் யமுனையில் குழந்தைகள் கை கழுவும் பொழுது அந்த உணவை தாங்களும் டேஸ்ட் பண்ணலாம்னு நினைத்தார்கள். அவர்கள் அப்படி பேசிக்கொண்டு தீர்மானம் போட்டுக்கொண்டு வந்த நாள் கண்ணனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஏன்னா யமுனில் ஏகப்பட்ட மீன்கள். அன்று திடீர்னு இதுக்கு யாரும் யமுனில் கை கழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சாப்பிட்டோம்னாலும் வேட்டியில் தொடச்சுவோங்கோ அப்படின்னு விட்டான். இல்லைன்னா புல்வெளியில் தொடச்சிருக்கு. பெருமாள் கோவில் அப்படித்தான் பண்ணும். பிரசாதம் வாங்கினா கம்பத்திலேயே தடவணும். குழா ஜலமெல்லாம் போட்டு அலம்பக்கூடாது அப்படின்னு விட்டான். உடனே குழந்தைகள்லாம் அப்படியே செஞ்சுது. தேவர்களுக்கு இன்னும் கடுப்பு ஜாஸ்தி ஆகிடுது. அந்த உணவே எப்படி இருக்குன்னு சுவை பார்க்கலான்னு மீனாய் போனோம். அதுக்கான்று ஆற்றில் யாரும் கையெழும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இப்படியெல்லாம் நடக்கிறது பிரம்மா கிட்ட போய் குமரினார்கள். நானும் தான் பார்க்குறேன், இந்த கிருஷ்ணன் தான் நாராயணனுங்கிறதே தெரியாமல் நடந்துக்கிறானான்னு. நாம் பரிசோதனை பண்ணுவோம் என்ன நினைத்தார் பிரம்மா. எப்படி இது வளர்த்தா கடா மார்பில் பாயிருதுன்னு பிரம்மதேவனுக்கு வந்த சக்திகள்லாம் கிருஷ்ணன் கொடுத்து ஒரு க்ஷணம் பிரம்மா மறந்துட்டார். அதனால் மறுநாள் கண்ணபிரானும் கன்றுகளோட இளைஞர்களோட சிறுவர்களோடு வந்த பொழுது கன்றுகளெல்லாம் மேய விட்டு அவர்கள் உண்ணத் தொடங்கின பொழுது பிரம்மா தன்னுடைய மாயை பயன்படுத்தி அந்த கன்றுகளை எல்லாம் ஒரு குகையில் கொண்டு போய் அழைச்சிட்டார். எல்லாரும் சாப்பிட தொடங்கிய பொழுது கிருஷ்ணனுக்கு நினைப்பு வந்துடுச்சு. ஏதோ தகராறு, கன்றுகள் இல்லை போல இருக்கு. டே பசங்களா, இதோ வந்துட்டேனா அப்படின்னு அந்த கையில் உள்ள தத்யோதனத்தோட ஊறுகாயோட கூட கண்ணபிரான் அப்படியே மாடுகள் மேயிற கன்றுகள் மேயும் புல்வெளிக்கு போனோம். ஒரு கன்றை காணும். என்ன ஆயிற்று, என்ன சதி இது? சரி, பசங்க எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு திரும்பி வந்தால் அதுக்குள்ளே பிரம்மா அந்த பசங்களெல்லாம் அழிச்சு இன்னொரு குகையில் போட்டார். இப்போது சர்வம் விதிகிருதம் ஞாத்வா யோசித்து பார்த்தா எம்பெருமான் புரிஞ்சு போச்சு, எல்லாம் பிரம்மதேவன் பண்ணுற வேலை. அதனால் எம்பெருமான் அடுத்த வினாடி சரி அப்படின்னு நினச்சான். நாம் திண்டாடணும்னு பிரம்மதேவன் சோதிக்கிறான், பார்ப்போம் என்றான். அடுத்த வினாடி அவனே கன்றுகளாயினான். அவனே அவருடைய நண்பர்களாயினான். அவனே அவர்கள் கொண்டு வந்த கோல் ஆனான். அவனே அவர்கள் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் ஆனான். அவனே அவர்கள் கொண்டு வந்த டிஃபன் ஆனான். அவனே அவர்கள் கொண்டு வந்த ஊறுகாய் ஆனான். எல்லாம் ஆயிட்டான். இதோடு நிற்கலாம முன்னையே சொல்லியிருக்கோம். பிரம்மா இதெல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய சீட்டுக்கு போனார், தன் சாம்பருக்கு போனார். அங்கே பிரம்மதேவன் அப்படின்னு போட்டிருக்க, நான்முகன் பிரம்மதேவன் படைப்பு கடவுள், அவருடைய சாம்பர். வாசல் ஒரு காவல்காரர் இருக்கான், ஆர்டர்லி. அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும்.
ஆனால் பிரம்மதேவருக்கு எதுக்கு பர்மிஷன்? அவருடைய பாஸ், அவர் தான் அந்த பாஸ். அங்கே அவர் உள்ள போனார், நில்லு அப்படின்னா அந்த பியூ. ஏன்னா என்ன பார்த்து நில்லுன்னு சொல்கிறேன்னார். ஆமாம், உள்ள பிரம்மா இருக்கார். அவர் சொன்னார் என்கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் என்ன போல வேஷம் கொண்டு ஒரு ஆள் வருவான், அவனை உள்ள விடாதேன்னு சொல்லியிருக்கார். அதெல்லாம் உன்னை உள்ள விட முடியாது, நான் தாண்டா ஒரிஜினல் பிரம்மா, அப்படி தான் அவன் சொல்லுவான்னு சொல்லிட்டு போட்டார். அப்போ தான் பிரம்மாவுக்கு புரிஞ்சுது, அப்போ நம்மை விட மாயாவி கண்ணன். நாம் நம்ம இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே அவன் அங்கே போய் உட்காந்து நம் வேஷத்தில் இப்படி பண்ணிட்டானே, பூலோகம் என்ன இருக்குன்னு கீழே வந்து பார்த்தார் பிரம்மா. பூலோகத்தில் ஒரு குறையும் இல்லை, அத்தனை கன்றுகளும் இருக்குது, அத்தனை சும்மா இளைஞர்களும் இருக்கா, அத்தனை டிஃபன் டப்பாலாம் இருக்குது. சரி, தான் வைத்த குகையில் எப்படி இருக்கு போய் பார்த்தார். அந்த குகையிலையும் எல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் ஓராண்டு ஆயிடுத்து பூலோகத்தில். இந்த ஒரு வருஷத்தில் பலதேவருக்கு கூட தெரியலாம், பலராமருக்கு கூட இப்படி ஒரு மாறுதல் நடந்திருக்கு. ஒரே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கண்டுபிடிச்சார். இந்த ராக்காயின் வேலைக்காரி அந்த டிஃபன் பாக்ஸை கழுவோம், அவளுக்கு கடுப்பு, எத்தனை பாக்ஸ் கழுவு இந்த பசங்களுக்குன்னு அப்படி தூக்கி எறிவோம். இன்னும் 2 நெசுக்கள் 3வது நெசுக்கள் வரும். அப்படி அவள் பாத்திரம் துளக்கிறவளுக்கு கடுப்பாகும், பாத்திரம் துளக்கிற செய்யும். கன்றுகள் கிட்ட வந்தால் சில மாடுகள் அன்போடு இருக்கா சமயத்தில். ஆனால் இந்த கன்றுகள் கிட்டக்க வரைச்சி இப்போது அந்த மாடுகள் ரொம்ப அன்பாக இருக்கு. ராக்காய்கள்லாம் இப்போ அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து துலக்கி புத்தம் கொடுக்காத குறையாக வைக்கிறாங்க. சில பேர் 2 கல்யாணம் பண்ணின ஆயர்கள் உண்டு. மூத்தாள் பகரை இளையாள் சித்தி ரொம்ப கடுப்பேற்றுவா. ஆனால் இப்போ அவ கூட அந்த பிள்ளைகிட்ட அன்பாக இருக்கா. இதெல்லாம் பலராமன் நோட் பண்ணார். ஒரு ஆண்டா கிருஷ்ணா ஒரு அதிசயம் நடக்கிறதுப்பா. முரட்டு கண்ணு தன் கண்ணுக்கு, முரட்டு மாடு தன் கண்ணுக்குடியே முட்டும், அதுவே அன்பாக இருக்குது. பாத்திரம் ஒன்றுத்தையும் அவ்வளோ நன்கு துலக்கி எடுத்து அன்போடு வைக்கிறார் ராக்காய். அம்மாக்கள் சித்திகள்லாம் வந்து மூத்த பெண்ணுடைய மூத்த தாரத்துடைய மகன்களை அன்போடு பேசணும். பேனரா இது என்ன விஷயம் கிருஷ்ணான் தான், இதை பாருனா கண்ணை பார்த்தா அத்தனை பேரும் கிருஷ்ணன். கிருஷ்ணா, ஆமாம் பிரம்மா படத்துக்கு பண்ணேன். இவர்கள்லாம் இப்போது நான் தான் இவர்களுக்கா ஆத்மா, ஆத்மாவோட நீதி எது கிருஷ்ணன் வளராமான்னா, அதனால் எல்லாரும் பிரியமாக இருக்காங்க. ஆஹா, இப்படி எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய இன்பம் தரக்கூடியவனாகினாலே எம்பெருமானுக்கு ரோச்சமானன் என்று புரிஞ்சு போயிடுத்த மேட்டர். இதுக்குண்டான ஸ்லோகத்தை கேளு. தேனுभ्येवं परिचारिकाभ्यः वत्साश्च भाण्डमपि बालजनश्च मात्रे विधैर्विधैर्विकारे तु तदा रुचन्ते स एव तेनैषतु रोचमानः. அன்பர்களே, இதற்கான தமிழ் பாசுரம். கன்றுகள் கறவைகள் கிணித்தன, மற்றும் துன்று இடப்பாக்கள் துலக்கு ஓர் கிணித்தன, தன் சக்களத்தி தரிசே இனித்தன, கலமகள் கேள்வன் செய்த குத்திலே கோகுலத்திலே கோவே அனைத்துமே ஆன நாளில் ஆகவே அவனை இனிப்பவன் உரோசனன் என்று அழைத்தனரே. ரோச்சமானாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. गोविन्द